ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலெக்டா ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ ஃபேமிலியோட பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ண டே தான். ஸோ வீட்டில் போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு எல்லோரும் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பீச்சுக்கு கிளம்பிட்டு நானே, என் அம்மா, என் சிஸ்டர், அப்புறம் என் ஹஸ்பண்ட், என் பாப்பா நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ ஜாலியாக இருந்தது. அங்கே போயிட்டு ஐயோ செம்ம ஃபன்னாக இருந்தது. போயிட்டு என் பையன் நிம்மதியாகவே இருக்க விடலை. மண்ணை வாரி வாரி மேலே போட்டுட்டு ஒரே அமக்கலம். அங்கே பாருங்கள், மேலே தான் நடப்பன்ட்டு மேலே நடந்துக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். அப்புறம் அங்கே ஒரு ஃபன்னான விஷயமும் நடந்தது. அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்கள்ல, போலீஸ்கிட்ட நாங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரே சிரிப்பாக இருந்தது. போலீஸ்கிட்டே எதிர்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க வந்து போயிட்டு மண்ணில் போய் உக்காஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு உக்காஞ்சிட்டோம். பீச்சு காலியாக இருக்குங்க. நியூ இயர்க்கெலாம் எப்படி இருக்கணும், ஜேன்னு இருக்கும் பீச்செல்லாம். ஆனால் இந்த வாட்டி பீச்சில் ஜனமே இல்லை சுத்தமாக. அங்கே பாருங்கள் எப்படி காலியாக இருக்குன்னு. மெரினா பீச்சுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் ஒருத்தரும் இல்லை. அந்த கடைங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் 1-2 தான் இருக்குது. அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு உக்காந்துட்டு அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 2 சிக்கன் ரைஸ் வாங்கி 1/2ன்னு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டைட்டானிக் சிக்கன் ரைஸ் தான். நான் எப்போயுமே ஃபேவரெட் வந்து டைட்டானிக் தான், சிக்கன் ரைஸ் தான். அப்புறம் அந்த டைட்டானிக் சிக்கன் ரைஸை சாப்பிட்டுட்டு, நல்ல வேலை அதை சாப்பிட்ற டைமில் மட்டும் என் பையன் அமைதியாக இருந்தான். இல்லைனா மண்ணை வாரி போட்டிருப்பான் சாப்பாடுலலாம். உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும்னா டைட்டானிக் சிக்கன் ரைஸில் போய் சாப்பிடுங்க. ஏன்னா அங்கே சூப்பராக இருக்கும். ஆனால் கப்பலாம் தான் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும். சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்களா? அவங்க பாருங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என் பையன் கூட ஜாலியாக விளையாடிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அவன் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டான். அதுதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை விடவே மாட்டான். அப்புறம் அவரே போயிட்டு எனக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு சொல்லிட்டு மைனஸ்லாம் போடாதீங்க, சாஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கினாரு. வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. என் தங்கச்சி அவ்வளோ சாப்பிட்டுட்ருக்காங்க. செம ஜாலியாக இருந்துச்சு. என் பையன் தான் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அடக்கவே முடியல அவனை. பாருங்க, க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கு வாள். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு போனோம் எல்லோரும். ரொம்ப நாள் கழிச்சு என் இன்னொரு தங்கச்சி வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வரவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து நான் ஃபேமிலியோட பீச்சுக்கு வந்தேன். வெளியே போகிறதுலாம் இப்போலாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு செம்ம ஃபன் நடந்தது. ரோட்லேயே என் பையன் முடியை பிடிச்சி இழுத்து என்னை ஒரு வழி பண்ணிட்டான். என்ன முடியை பிடிச்சி இழுத்ததும் இல்லாமல் என் தங்கச்சியை வேறு முடியை பிடிச்சி இழுத்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டான். அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க கடைசியாக. நாங்கள் பாருங்கள், அப்போ கூட அந்த மண்ணை வாரி போடுறதை விட மாட்டான் வாள். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.